இந்த குளிர் நாளில் நிறைய பேர் சளி இருமல்னு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு சுட சுட இந்த மிளகு சோறு செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக ரிலீஃப் கிடைக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகும், ஒரு டீஸ்பூன் ஜீரகமும் எடுத்து மிக்சர் ஜாரில் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து, கடுகு வெடித்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பும், ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. சளி இருமல் உள்ளவங்களுக்கு மட்டும் இல்லை, இதை பசங்களுக்கு நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் கொடுத்து விடலாம். பசங்க நிச்சயமாக இதை விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்ததாக ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்து 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா வறுத்துக்கலாம். வறுபட்டதும் 15 பல் பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வாசனை வர வரையும் வறுத்துக்கோங்க. 10 முந்திரி பருப்பை உடச்சி சேர்த்து முந்திரி பருப்பு வறுபட்டதும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இது போல் ஹெல்த்தியான டிஷ்ஷஸை அடிக்கடி ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். ஒரு சில மிளகு சாதத்தில் மஞ்சள் சேர்க்க மாட்டாங்க. சளி இருமலுக்குன்னு செஞ்சு கொடுக்கும்போது மஞ்சளும் சேர்த்து பண்ணுறது தான் நல்லது. அதனால் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்தே செய்யுங்க. அடுத்து 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது போல் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. சாதம் வடித்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போது சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துடுங்க. கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. சாதத்தை பொறுமையாக மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அதுக்கு பிறகு நம்ம அரைச்ச மிளகு ஜீரக பொடியை சேர்த்துடலாம். மிளகு ஜீரக பொடியும் சேர்த்த பிறகு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு தனியாக சைட் டிஷ் எதுவும் செய்ய வேண்டியதில்லை. அப்பளம் பொரித்து வச்சாலே இதுக்கு பக்காவாக இருக்கும். பசங்க அதையே லைக் பண்ணி கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸை காலி பண்ணி தான் எடுத்துகிட்டு வருவாங்க. நிச்சயமாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் பசங்க திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க. செஞ்சுட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.